அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள வந்தாலே அவ்வளோ அவார்டு மொத்தம் 17,000 இருக்குன்னாங்க. அப்பா பேசலாம் முடியல. நான் ஒரு கண்ணில் வந்து இருந்துச்சு. ஜானகமாக சொன்னாங்க, இல்லை நீங்கள் எல்லாம் யார் பழைய ஆளுங்களை பார்த்து உடனே அழுகுறாரு. ஜாகவார் நான் வாங்க அம்மா மீட்டிங் மட்டமாக இருக்கல பேரிகார்டு அப்படி ஜம்ப் பண்ணுறேன். அதான் அவங்க சிரிக்கிறாங்க, என்ன சின்ன பையன். நான் இப்பவும் சின்ன பையன் தான் சார். இது எனக்கு ஒரு பிரச்சனைனால என்ன ஆச்சுன்னா, எல்லா ஊர்லேயும் வந்து பஸ்ஸை நிறுத்துறது அடிக்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. கலைஞர் வந்து அவர் எந்திரிச்சோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஐயா என்ன உட்காருங்க அப்படின்னா, ஓ என் வீட்டுக்கு வந்து என்னக்கு ஆர்டர் போடுறேன். வீட்டில் மீட்டிங் போடுறாரு தலைவர். கிட்டத்தட்ட நிறைய பேரை வெட்டி கொண்டுட்டாங்க. இங்கே பார்த்து நான் தான் ஒரு 100 பேர் பாதுகாப்பு போட்டு போய் தலைவரை கை கோத்து கொண்டு போய் வீட்டில் கொண்டு விட்டேன். விஜயகாந்த் சின்ன பையமா இருக்காரு. ஆமா, ஐயோ அழகா இருக்காரு. நடக்கவே ரோப்பை இருந்து விழுந்துட்டான். ஒரு 20-25 அடியில் விழுந்துட்டான். உடனே எக்ஸ்ரே எடுத்தாரு. என்னது விஜயகாந்த்லாம் வந்து சிங்கம் பிளட்ல வரைஞ்சது. இது யாரு சார் கொடுத்தது? ஒரு முக்கியமானவங்க. நான் ஒரு ட்ரெயின் ஃபைட் எடுத்தேன் பகவதியில். ஓகே. அவர் சொன்னார் என்ன சாவடிக்க. வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது 1 வாங்கினால் 1 இலவசம். 777. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சூப்பராக இருக்கேன் சார். சார் சொல்லப்போனால் ஒரு 1500 படங்களுக்கு மேலே ஸ்டண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டீங்க. ஒரு 4500 படங்களுக்கு மேலே ஸ்டண்ட் நடிகராகவும் டூப்பாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ உங்களுடைய பயணத்தை, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பதிவாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு விஷயம். அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்க வீட்டுக்குள்ள வந்தாலே அவ்வளோ அவார்டு மொத்தம் எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்கிட்ட வேலை செய்யற பசங்க நாங்க மொத்தம் 17,000 இருக்குன்னாங்க. அப்பா எங்க இல்லாம இந்த ரூம்ல இருக்கும், அங்க இருக்கும். அது இல்லாம கீழே ஒரு வீடு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, அது ஃபுல்லா சீல்டு தான் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு வீடு இருக்கு, அதுவும் ஃபுல்லா சீல்டு தான் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் வச்சிருக்கேன், கொஞ்சம் அங்க இருக்கு. ஓகே சார். ஆமா. இந்த போட்டோ எப்போ சார் எடுத்தது? இதுதான் சார். நான் வந்து எங்க அண்ணன் வந்து எம்ஜிஆர் ரசிகர்னு சொன்னல, அப்போ வந்து அவர் வீட்டுக்கு போகும்போது எடுத்தது. ஆனால் வந்து இது வந்து ஃபோட்டோ இந்த மலையில் எனக்கு வந்து தலைவர் கூட எடுத்த ஃபோட்டோ 2005 தெரியல வெள்ளம் வச்சுட்டு. அப்போ நான் கீழே குடியிருந்தேன். அப்போ 8 அடி தண்ணி போச்சு எம்ஜிஆர் நகரில். ஒரு 5 நாள் தண்ணி அப்படியே நின்றுருந்துச்சு. சாக்கடை தண்ணிலாம் உள்ளே கலந்துச்சு. ஸோ உள்ளே போகும்போது ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. அப்போ இந்த ஃபோட்டோ வந்து என்னோட பிறந்த நாளுக்கு வந்து அவங்க எம்ஜிஆரோட வளர்ப்பு மகள் கீதா மேடம் இருக்காங்களா, அவங்க தான் கொடுத்தாங்க என் பிறந்த நாளுக்கு. உங்ககிட்ட எங்கள் வீட்டில் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது வீட்டில் அவங்க ஃபோட்டோவை பார்த்து என்னை வந்து என்கிட்ட சிலம்பம் கற்றுக்குறாங்க. அவங்க ஏதாவது பரிசு கொடுக்கணும், நாங்கள் இது பெரிய பரிசாக கொடுத்தாங்க. நீங்கள் சினிமாக்கெலாம் போன பிறகு மறுபடியும் தலைவரை மீட் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணேன்? நான் என்னோட மேரேஜ் வரைக்கும் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் டெத்துக்கு முன்னாடி கூட நான் மீட் பண்ணேன். ஏன்னா மேரேஜ் டைம் அவருக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் வந்து நான் மேரேஜ் முடிச்சுட்டு குண்டத்தூருக்கு போகும்போது அவர் வந்து அங்கே வந்து குண்டத்தூரில் 2ஆம் கட்டளைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து மூகாம்பிகை கோயில் கட்டினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூட இருக்குது. அவர் தான் திறந்து வச்சார். ஓகே. ஸோ அப்போ நாங்களும் அந்த கோயிலில் இறங்கி போகும்போது நான் ஆசீர்வாதம் பண்ணார். உடம்பு சரியில்லாம வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்குறதுக்கு ஒரு 4 மாதம் முன்னாடி தொடர்ந்து போய் பார்த்தோம். பேசலாம் முடியல. நான் ஒரு கண்ணில் வந்து இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, யார் போனாலும் அவர் வந்து ஏன்னா வேணுமான்னு கேட்டார். பணம் வேணா எடுத்துகிட்டு போனார். ஜானகமாக சொன்னாங்க, இல்லை நீங்கள் எல்லாம் யார் பழைய ஆளுங்களை பார்த்தா உடனே அழுகுறாரு, போங்க. நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் போகல. அதான் லாஸ்ட் டைம். எம்ஜிஆர் மட்டும் இல்லை, ஜெயலலிதா அம்மாவுமே வந்து அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம். ஒரு இடத்துல வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு மாலை அணிக்க வந்தாங்க. டிஜிபி ஆஃபீஸ்க்கு ஏத்தாப்புல வரும்போது நாங்கள் எல்லாருமே வந்து இருந்தோம். பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாங்க. நான் தான் சின்ன ஆளுதில்லை. அப்போ வந்து ஒரு 100 பேர்கிட்ட பேர் கேட்டிருக்கேன், பேர் கொடுத்துருக்காங்க. என் பேரை டிக் பண்ணியிருக்காங்க அந்த புக்கே கொடுக்குறதுக்கு. ஓகே ஓகே. அதில் எனக்கு தெரியாது. நான் அம்மாவை பார்த்து ஒரு விஷ் மட்டும் பண்ணேன். பண்ணிட்டு சரி அவங்க மாலைலாம் போட்டாங்க, கிளம்ப போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்த்தாப்புல எனக்கு காரு நிறுத்தி வச்சுருந்தேன். அதனால காரு நிறுத்துறதுக்கு அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார் வந்து கூப்பிட்டாரு. ஜாகவார் நான் வாங்க அம்மா வெயிட்டிங்க என்னங்க அப்படின்னா, வாங்கன்னா எனக்கு சாக்கு. அம்மா பற்றி தெரியல, யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க இல்லையா. நான் உடனே அங்கேருந்து வரும்போது அந்த கட்டமாக இருக்கும்ல பேரிகார்டு, அப்படி ஜம்ப் பண்ணுறேன். ஓடி வந்த பார்த்து நான் ஜம்ப் பண்ணி அந்த போகிறேன். அவங்க சிரிக்கிறாங்க, என்ன சின்ன பையன் வச்சுட்டீங்க, ஏன் இப்படின்னாங்க. இல்லைம்மா நீங்கள் நிற்பீங்கன்ட்டு எனக்கு நினைக்கல, நான் வந்து போயிட்டேம்மா, சாரிம்மா அப்படின்னேன். பொக்கே கொடுத்து அதெல்லாம் கூட காமிக்கிறப்பாங்க. அதெல்லாம் அப்போ என்ன ஒரு 40-45 வயசு இருக்குமா சார்? 50 இருக்கும். 40 அதான் 2வது வாட்டி சிஎம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இருக்கும், எனக்கு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்பவும் சின்ன பையன் தான் சார். ஓகே சார். வயசுங்கிறது எண்ணிக்கை தானே சார். கலைஞர் அவர்களுடைய ரோமாபுரி சீரியல்ல ரோமாபுரி பாண்டியன். ஆமாம் பாண்டியன். ஏன்னா அது அவன் ஒரு வாட்டி தலைவரை போய் பார்த்தேன். ஏன்னா என்ன வந்து ஒரு இடத்துல வந்து
இந்த படைப்பாளி பெப்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது நான் வந்து படைப்பாளிக்கு போகல, பெப்சியில் தான் இருந்தேன். என்னை சும்மானா ஒருத்தர் போட்டு கொடுத்து என்னை வந்து அதை தாக்க ஆரம்பிச்சாங்க. தாக்க ஆரம்பிக்கிறதுல வந்து முக்கியமான ஒரு ரவுடி அவர் வந்து என்னை தாக்க ஆரம்பிச்சாரு. தாக்க ஆரம்பிக்கும் போது தாக்கனா கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போகும்போது நான் அவங்கள்ட்ட தப்பிச்சு போனேன். ஓகே. தப்பிச்சு போகும்போது வந்து அதை கேஸ் கொடுத்தேன், கம்ப்ளைண்ட் எடுக்காதனால இப்போ என்னென்னா எடுக்கலைனால நாங்கள் வந்து அப்போ வந்து சரத்குமார் சார், நெப்போலியன் சார், விஜயகாந்த் சார், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, இது மாதிரி எல்லாரும் வந்து எனக்கு சப்போர்ட்டாக கேட்க நகர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பிரச்சனைனால என்ன ஆச்சுன்னா, கன்னியாகுமரிலாம் பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. கன்னியாகுமரியில் எல்லா ஊர்லேயும் வந்து பஸ்ஸை நிறுத்துறது, அடிக்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னை அடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்புறம் வந்து தலைவரை கூப்பிட்டுருந்தார் எங்கள் வீட்டுக்கு. அப்போ சிஎம் அவர் என்னை வந்து தலைவர் கூப்பிட்டோன்னே போயிருக்கும்போது போகும்போது இந்த ஃபோட்டோ அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்து தரேன், அதை ஃபோட்டோ தனியாக தரேன். அதை ஓகே. அந்த ஃபோட்டோ தான் அவர் ஃபஸ்ட் டைம் அவர் நேருக்கு நேர் பார்க்குறேன். அதுதான் எத்தனை மணிக்கு வேணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னேன். 7 மணினாங்க. ஓகே அப்படின்னேன். நான் 6:30க்கெலாம் போயிட்டேன். 6:30க்கு அங்கே நிறைய பேர் தலைவர் பார்க்க, ஏன்னா அவர் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சிடுவார். யோகாலாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்து இது பண்ணுவார், பேப்பர்லாம் படிச்சுட்டு எழுத வேண்டியலாம் எழுதுவார். அது உடனே லிஃப்ட்டில் என்னை மாடி கூப்பிட்டு போனாங்க. உட்காந்துருந்தார். உட்காந்தோடனே என்னை பார்த்து எழுந்திரிச்சார். அதாவது கலைஞர் வந்து ஒன்றும் சாதாரண மனுஷில் அவருக்கு பல கோடிக்கணக்கான தொண்டர்கள், அவருக்காக உயிரை கொடுக்குறவங்க, லட்சக்கணக்கான பேர் உயிரை கொடுக்குறவங்க, முதல்வர், மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர். அவர் எந்திரிச்சோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன். என்ன பார்த்தீங்க ஐயா, என்னையா உட்காருங்க அப்படின்னா, ஓ என் வீட்டு வந்துட்டு எனக்கு ஆர்டர் போடுறேன். ஃபஸ்ட்டு சந்திப்பு நான் உட்காருங்கன்னு தான் சொன்னேன். என் வீட்டு வந்து எனக்கு ஆர்டர் போடுறியான்னாரு. என்னது அப்படின்னா, உட்காரு நீ முதல்ல அப்படின்னாரு. இல்லையா நீங்கள் உட்காந்து நான் உட்காருவேன். இன்னும் இவ்வளோ பிடியாம பண்ணுறா, கை கொடுங்க அப்படின்னேன். அப்படியே சோஃபாவில் அவரை உட்கார வச்சு நான் உட்காந்தேன். அப்போ வந்து அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. அது வந்து எனக்கு என்னையா பண்ணோன்னாரு. இது மாதிரி என்னை வந்து கத்தியில் இது பண்ணாங்கன்னொன்னே உடனே அவங்களை தூக்கி ஜெயிலில் வச்சார். எனக்கு 125 போலீஸ் போட்டாங்க என் வீட்டுக்கு. அதாவது இங்கேருந்து பேரிகார்டு, இங்கே பேரிகார்டு, அங்கே பேரிகார்டு, இந்த தெருவுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு பேரிகார்டு போட்டாங்க. ஸோ பெரிய பாதுகாப்பு கொடுத்தாரு. அது வந்து கலைஞரை மறக்கவே முடியாது. அங்கே தொடங்கி இப்போ தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்குமே நீங்கள் அந்த ஆமாம் அவர்கிட்ட தொடர்ந்து இருக்கேன் சார். அதாவது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு வாட்டி பீச்சில் ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம் அப்போ பீச்சில் மீட்டிங் போடுறாரு தலைவர். கிட்டத்தட்ட நிறைய பேரை வெட்டி கொண்டுட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் தான் ஒரு 100 பேர் பாதுகாப்பு கூட்டு போய் தலைவரை கை கோத்து கொண்டு போய் வீட்டில் கொண்டு விட்டேன். அப்போ ஐயாவுக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் தெரியும். இது விஜயகாந்த் அவர்களும் எங்கள் வீட்டுக்கு வந்தது. ஓகே. விஜயகாந்த் அவர்களும் வீட்டுக்கு, எங்கள் வீட்டில் வந்து ஜிம்மு திறந்தாங்கல்ல, ஓகே ஓகே, அந்த டைமில் எடுத்தது. அது வந்து வைகாசி வந்து பெரிய ஹிட்டாக 87 நாள் போட்டிருக்கு. ஆமாம், அது வந்து 300 நாள் ஓடிச்சு. 87 நாள் சீட்டில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருக்காது. ஓகே. உன்னை நினைத்தது 115வது நாளுக்கு விக்ரம் சார் படம், சூர்யா சார் படம், அது மாதிரி எம்ஜிஆர் வருது. அது வந்து இன்னொரு படம் வந்து கொண்டாடி சொன்னால் கேட்டுக்கணும். அது மாதிரி ஏகப்பட்ட படம், அதாவது ஆயிரத்துக்கணக்கான படம் இல்லையா. இது வந்து ஜெயலலிதாமா கொடுத்த வருது, இந்த விருது. இது வந்து கலைஞர் கொடுத்தது, அதுவும் கலைஞர் கொடுத்தது. இன்னும் 2 விருது கலைஞர் கொடுத்தது. இது பார்க்க நல்லா இருக்குது சார், பெரிய யானை வச்சு. ஆமாம், அது ஒரு 50 வருஷம் இருக்கும், ஒரு 40 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த படம் எடுத்து. விஜயகாந்த் சின்ன பையமா இருக்காரு. ஆமாம், ஐயோ அழகா இருக்காரு. ஆமாம். எப்போ எடுத்த ஃபோட்டோ சார்? அவர் பிறந்த நாள் இருக்கு. ஓகே ஓகே. நான் அவர் எல்லா பிறந்த நாளுக்கும் நான் வந்து அவருக்கு போய் மாலை போடுவேன். ஓகே. ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புரட்சி தலைவருக்கு அப்புறம் வந்து எனக்கு இவரை பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து சிகப்பு. ஆமாம். ஏன் அவர் சொல்றேன்னா, அவரே மாதிரி இவரும் வள்ளல். அவர் என்ன வள்ளல் அதே மாதிரி இவரும் வள்ளலாக நிறையா வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இப்போ உடனே போய் அவருக்கு போய் மாலை போடுவேன். அவருக்கும் என் மேலே உயிர். விஜயகாந்த் மேலே அவர் கூட உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது ஒரு சார்? எல்லாமே மறக்க முடியாத அனுபவம் அவருக்கு. அவர் ஒவ்வொரு சீனும் மறக்க முடியாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் நெல்லை மகாராஜனி ஒரு ஃபைட் மாஸ்டர், அவர் தான் என்னை கூப்பிட்டு போறாரு. ஓகே. விஜய்னு ஒரு பையன் இருக்கு, அப்படி நடிகர், சிலம்பம் கற்றுக்கொண்டு கூப்பிட்டு போறாரு. நான் போறேன். அப்போ வந்து ஒல்லியா இருப்பேன், கொஞ்சம் ஒல்லியா இருப்பேன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ உடம்பு சட்டை கழட்டான் தான் தெரியும் நான் யாருன்னு. அப்போ வந்து கூப்பிட்டு போயிட்டு அவர் ஒரு விஜயகாந்த் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓகே சிலம்பம் சுத்தோனா அப்படின்னாரு. பாரு விஜய், சிலம்பம் வந்து அண்ணல் பாருங்க கண்ணுக்கு தெரியல. காலைல ஒரு 6:30 மணி இருக்கும். அவர் ராத்திரி தான் பார்த்தாரு. பார்த்தோன்னே இதெல்லாம் கற்றுக்கணும் எவ்வளோ நாள் ஆகும்னாரு. நான் 20 வருஷம் கற்றுக்கிட்டேன், நீங்கள் ஒரு மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னேன். எப்படி 1 மாதத்தில் கற்றுக்கலாம்? நீங்கள் சினிமாவுக்கு தானே, ஒரிஜினல் இல்லையா? இல்லை எனக்கு ஒரிஜினலாக கற்றுக்கணும்னு. அப்போ ஒரு 6 மாதம் ஆகணும். இந்த மாதிரி 6 மாதம் ரெகுலராக வந்து காலையில் ஷூட்டிங்கில் போல நான் போவேன். என் ஜிம்மு திறக்கிறதே பாருங்களேன், இப்போ போட்டோ பார்த்தீங்களா, அந்த ஜிம்மு திறக்கிறதுக்கு வராரு. அவரும் விஜயன் தான் வராங்க. அன்றைக்கி வந்து செகண்ட் சண்டே ஷூட்டிங் வைக்கக்கூடாது. பட் அது பெப்சியில் ஒரு அமௌண்ட் கட்டி ஷூட்டிங் நடக்கலாம். ஆனால் விஜயகாந்த் சார் ஷூட்டிங் நடக்குது தென்னவன் நினைக்கிறேன். அந்த படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து விஜய் சார் வந்துட்டார். 4 மணிக்கெலாம் வந்துட்டார். 6:30 மணி ஆச்சு, விஜயகாந்த் வரல. ஏன்னா 4 ஆகாலம் 6 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். என்னடா வரல, என்ன பண்ணலான்னு இருக்கும்போது பார்த்தா ஓடி வராரு.
விஜயகாந்த். கார் அங்கே வரேன்னு சொல்லி ஒரு 100 பசங்க கராட்டே ட்ரெஸ் போட்டு சிலம்பெல்லாம் அது கம்பெல்லாம் வச்சுட்டு அப்படி நிற்கிறாங்க. அவர் கூட்டு வருது, ஒரு மாசை கூட்டு வருது. அங்கே பசங்க வரலன்ட்டு இருக்காங்க. பார்த்தா ஓடி வர்றாரு, பைக்கில் வந்துட்டார். அப்போ நடிகர் சங்க தலைவர், மிக டாப் ஹீரோ, பைக்கில் வந்தார். யாருமே மறக்க முடியாது. பிளட்டில் வரைஞ்சது இது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், பிளட் அது. ஓகே, அது வந்து மறக்கவே முடியாது. யாரு சார் கொடுத்தது? ஒரு முக்கியமானவங்க, பேர் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. சரி சரி, ஓகே ஓகே. ரொம்ப முக்கியமானவங்க. அது வந்து மேல அதீத அன்பு இருந்தால் மட்டும்தான் இப்படி பண்ண முடியும். அதாவது ரத்தத்தில் நானே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா என்கிட்ட வச்சிருக்கேன். அது வந்து என் மேலே அவ்வளோ அன்பா இருக்க ஒரு நண்பர் எனக்கு வரைஞ்சு கொடுத்தாரு. அரசியலில் மிகப்பெரிய அளவு. ஓகே ஓகே, இதுதான் எங்களுக்கு குழுவா? ஓகே சார். ஆமாம். இது எப்போ எந்த வயசுல எடுத்தது சார் இந்த போட்டோ? 20, 19 எல்லாம் 20 வயசு இருக்கும். கரெக்ட், 20 வயசு. இந்த போட்டோலாம் 20 வயசு. எனக்கு என்னவோ நீங்க வந்து வயசே போய் தான் சொல்றீங்களோன்னு நினைக்கிறேன். இப்போ 70ன்னு சொல்றதே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. இந்த முடிக்கு டை அந்த மாதிரிலாம் அடிப்பீங்களா? ஆமாம் சார், கொஞ்சம் இங்கெல்லாம் அடிப்பேன். அதை அடிக்கனா சித்த முறையில் நான் பண்ணிக்குவேன். நானே வந்து தயார் பண்ணி நானே பண்ணிக்குவேன். ஏன்னா அது வந்து பண்ணுறேன். மற்றபடி எதுவும் பண்ணல. முடியெல்லாம் அதே ஒரிஜினல் தான். ஆனால் இழுத்து பாருங்க, நிறைய பேர் கேட்டாங்க முடியாது ஏன் பல்லெல்லாம் உண்மையாக பண்ணல அப்படிலாம் கேட்டாங்க. உண்மையானது தான். இன்னும் 100 வருஷம் தான் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இன்னும் 100 வருஷம் நான் அப்படி தான் இருப்பேன். உங்களுடைய ஒரு நாள் எப்படி இருக்கும் காலையில இருந்து? சார் ஒரு நாள்னா காலையில் கரெக்டாக ஒரு 3 o'clock எழுந்து 3 o'clock எழுந்துச்சு இப்போ குளிப்பேன். எல்லாம் காலை கடன்லாம் முடிச்சு குளிப்பேன். குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணுவேன். பூஜை பண்ணிவிட்டு வந்து ஒரு 1/2 hour பூஜையிலேயே தியானம் பண்ணிவிடுவேன். ஓகே, தியானம் பண்ணி முடிச்சுட்டு போய் யோகா பண்ணுவேன். 1 hour யோகா பண்ணுவேன். யோகா முடிச்சு விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி புக்ஸ் படிப்பேன். புக்ஸ்னால் என்கிட்ட ஒரு 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 சொன்னால் நான் ஒரு 40,000 புக் வச்சுருக்கேன். நான் வந்து ரொம்ப வாங்குறது, எல்லாரும் போய் சாராயம் வாங்குவாங்களே, நான் புக்கு வாங்கிட்டு வருவேன். எல்லாரும் வந்து 200 ரூபாய்க்கு சாராயம் வாங்கினா 400 ரூபாய்க்கு புக் வாங்கிட்டு வருவேன். எல்லாம் கேட்பேன் 400 ரூபாய் என்ன பண்ண போகிறேன் அப்படிம்பாங்க. எனக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த புக்கு படிப்பேன். ஒரு 1/2 hour புக்கு படிப்பேன். அதை படித்து முடிச்சுட்டு திருப்பி தண்டால் அடிக்க ஆரம்பிப்பேன். தண்டால், பைட்டக்கு, கிக்ஸ் அதெல்லாம் பண்ணுவேன். பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் தலைகளை நிற்பேன். கொஞ்சம் தலைகள்லாம் நின்று முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய பயிர்கள் வந்து சாப்பிடுவேன். கொண்டைக்கடலை ஒரு நாள் சாப்பிடுவேன், ஒரு நாள் பச்சை பயிர் சாப்பிடுவேன், ஒரு நாள் கொள்ளு சாப்பிடுவேன். ஊற வச்சுருப்பேன். ஊற வச்சு அதை சாப்பிடுவேன். டெய்லி ஒன்று சாப்பிடுவேன். அவர் பழங்கள் வந்து நிறைய பழங்கள் கூட நிறைய பொடிகள் கலந்துக்க, மூலிகை பொடிகள் கலந்து அதை மிக்ஸ் பண்ணி தேனில் சாப்பிடுவேன். அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் சாப்பிட்ருவேன். எல்லாம் பசி தாங்காது இல்லை, அது தாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் முடித்தவொடனே ஒரு கிளாஸ் கூழ் குடிப்பேன். அது ஒரு 80 வகையான மூலிகை போட்டு நானே தயார் பண்ணுறது, அதை குடிப்பேன். அதை குடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அன்றைய நாள் இதழ் மற்றபடி எல்லாம் என்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு குறிப்புகள்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் குளிப்பேன். 2வது வாட்டி குளிப்பேன். ஏன்னா இவ்வளோ வேறு எக்ஸசைஸ் பண்ணலாம் வேர்வையாக இருக்கும். அதனால் குளிச்சுட்டு திருப்பி வந்து பழைய கஞ்சியை வந்து குடிப்பேன். எப்படி குடிப்பேன்னா சிகப்பரிசி வேக வச்சு அந்த வேக வச்சு கஞ்சி வச்சுருப்போம். அதில் வந்து கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன். இப்போவுமே அதுதான்? இப்போ அதான். ஓகே, அரைச்சிட்டு அதை வந்து ஒரு 3-4 கிளாஸ் குடிப்பேன். குடிச்சிட்டு அன்னைக்கு காலையில் அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் சாப்பிடுவேன். ஏதோ ஒரு ஜூஸு, ஏதாவது ஒரு ஜூஸாக இருக்கும். உள்ள முருங்கைக்கீரை ஜூஸாக இருக்கும். ஏதோ ஒரு இலைகளை தான் கொடுப்பேன். இலைகள் தான் ஜூஸாக சாப்பிடுவேன். மத்தியானம் வந்து யூஸ்வலாக வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை பார்ப்பாங்க. அவங்களுக்கு பண்ணுறது ஐடியா நிறையா கேட்பாங்க. அது பண்ணுறது, ஆஃபீஸ் போகிறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அடுத்து புக்ஸ் எழுதுறதுக்காக அந்த வேலையை நான் புக் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதனால் புக் எழுதுகிறேன். யோகாவை பற்றியும், வர்மக்கலை பற்றியும், சிலம்பத்தை பற்றியும், சித்தா மருத்துவத்தை பற்றி நான் புக் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதை எழுதிக்கிட்டு இருப்பேன். அதை முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிடுவேன். மீன் குழம்பு சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு கீரை தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு சாப்பிடுவேன். மீன் குழம்பு சாப்பிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து அந்த இது சொன்னலாம் கூழ் அந்த கூழ் குடிப்பேன். நைட்டு ஒரு 7:30 மணிலேருந்து 8 மணி நான் சாப்பிடுவேன். அவ்வளோதான். 8 மணி சாப்பிட்டு கொஞ்சம் புக்கு படிப்பேன். அன்றைய நான் நியூஸ் பார்ப்பேன். என்ன நியூஸ், இன்றைக்கி முக்கியமான நியூஸ் அதெல்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு ஒரு வேளை எனக்கு டைம் கொஞ்சம் கிடந்துச்சுன்னா ஒரு படம் பார்ப்பேன். படம் பார்த்துட்டு வஜ்ராசனம் உட்காருவேன். சாப்பிட்ட உடனே வஜ்ராசனம் உட்காரும்போது நமக்கு வந்து உடம்புல எல்லா இடத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், செரிவானம் இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட நோய் வராது. அதனால் வந்து வஜ்ராசனம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு ஒரு 9 o'clock படுத்துருவேன். திருப்பி 3 மணிக்கு எழுந்திருவேன். ரெகுலர். ஸ்பிரிச்சுவலாக எப்படி சார் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி, என்ன மாதிரியான சாமி கும்பிடுவீங்க? அந்த மாதிரி நான் வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்கும் சார். நான் வந்து எங்கள் குலதெய்வம் ஈஸ்வரர், அவரை கும்பிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோட ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு தான் எனக்கு வந்து இந்த ஃபைட்டு கற்றுக் கொடுத்தது இன்றைக்கும் அவர் தான். இன்றைக்கி நிறையா எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு அவர் தான். அப்புறம் வந்து இடையில ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போகர் வந்து எனக்கு வந்து நான் பழனி போனேன். பழனி போகும்போது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் அவர் என் கூட நான் அவர் கூட ஒன்றி போயிட்டேன். அவர்கிட்ட அப்படியே ஏதோ ஒன்று அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட அவர் பேசுகிற மாதிரியே எனக்கு இன்னும் தோணும். நிறைய
புக்ஸ் எழுதுற அவரை வச்சு தான் எழுதிருக்கேன். அவர் சொல்றது தான் நான் எழுதுறேன். நிறையா அவர் சொல்றாருன்னா எப்படி சொல்றாருன்றீங்க? உணர்வுல எனக்கு வரும். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க வீட்டுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். வரியா எப்போ வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்பாங்க. நடக்கும் தெரியுங்களா? நீங்கள் அம்மாவை நினச்சிருப்பீங்க, அம்மா வந்து ஃபோன் பண்ணுவாங்க டக்குன்னு. அம்மா நினச்சா அம்மா ஃபோன் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி நான் அந்த டைமில் நினைக்கும் போது எனக்கு ஏதோ ஒன்று எழுதுவேன். ஆனால் அது பெரிய மருத்துவமாக இருக்கும். நிறைய மந்திரங்கள் சொல்லுவாங்க, எழுதுவேன். எனக்கு தெரியாது. எங்கள் ஒரு அம்மா ஒரு சாமியாரமாக இருக்காங்க, அவனுக்கு கேட்பேன் இந்த மந்திரம் உனக்கு எப்படி தெரியும்பாங்க. இல்லைம்மா சொன்னாங்க, பெரிய மந்திரம் அது அப்படிம்பாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அந்த உணர்வு பூர்வமாக சொல்லுவோம். நைட்டு தூங்கும் போது எனக்கு சில டக்குன்னு எதனா சொல்லும். ஒன்றால் ஒரு எனக்கு வந்து முதுகு வலி வந்து L1 L2 L4 L5 4மே வந்து உடஞ்சிருச்சு. ஆப்ரேஷன் பண்ணலன்னா கால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். நடக்கவே ரோப்பை இருந்து விழுந்துட்டேன். ஒரு 20-25 அடியில் விழுந்துட்டேன். அப்படியே டைமில் சொல்கிறீங்க? ஷூட்டிங் டைமில். ஓகே சார். என்ன படம் எதுவும் அவருக்கு? அது ஒரு தெலுங்கு படம். ஓகே ஓகே. அதில் வந்து பண்ணும்போது விழுந்துட்டேன். உடஞ்சிருச்சு. எனக்கு அது ஒன்றும் வலிக்கல. ஏன்னா நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ கூட அங்கே எக்ஸசைஸ் பண்ணி தான் சரி பண்ணேன். வலி எல்லாம் அப்படி இப்படினாங்க. நான் எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணி சரி பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வேற ஒருத்தவங்களுக்காக போகும்போது நான் டாக்டர் சொன்னேன். டாக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவனால சார் எனக்கு கூட கொஞ்சம் அடிபட்டுச்சு எனக்கு ஷூட்டிங்கில். உடனே எக்ஸ்ரே எடுத்தார். என்னது உடனே போய் பெட்டில் படுங்கன்னாரு. என்னது அவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு? ஆமாம் அப்படின்னாரு. இல்லை சார் உங்களை விட்டு வந்துட்டு நான் போகல. 4 நாள் கழிச்சு அவரும் ஃபோன் பண்ணார். என்னாச்சு, நீங்கள் என்ன வேற எங்கன்னா அட்மிட் ஆகிருக்கீங்களா? கை கால் விழுந்துடும், அது அந்த இடத்துல அடிபட்டுருக்கக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு லைட்டாக ஒரு இது தட்டுச்சு. இருந்தாலும் நான் வந்து அதை நினைக்கல, நான் சரி பண்ண முடியும்னு நினச்சேன். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன். இதில் என்னை கூப்பிட்டாங்க, ஒரு 10 டாக்டர் உட்காந்து பேசுனாங்க. இது சீரியஸ்ன்னு எல்லாருமே எடுத்து சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களை என்னோட காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, சும்மா நாங்கள் பண்ணுறோம், காசே வேண்டாங்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு டாக்டர் என்ன சொல்ல முடியும்? ஆனால் நான் ஆப்ரேஷன் நான் விரும்புகிறேன். ஏன்னா இதே மாதிரி முட்டிக்கு சொன்னாங்க. முட்டி நான் எங்கள் வாத்தியார் சரி பண்ணார். அப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு அதுக்கு மேலே வேறு எதனா இருக்கா சொல்லுங்கள், இது ஆப்ரேஷன் கொடுங்க. அப்போ 16 நாள் நீங்கள் 16-20 நாள் ட்ராக்ஷன் போடணும், தலைகீழ படுத்தணும், இரும்பு கட்டி தூங்கணும், வலி தாங்கவே முடியாது அப்படின்னாரு. அது பரவாயில்ல சார், நான் தாங்கிக்கும் அப்படின்னு. அப்போ அது வந்து அட்மிட் ஆனேன். அட்மிட் ஆகி கட்டி போடும் 1 மணி நேரம் எனக்கு வலி தெரியல. 1 மணி நேரத்துக்கு அவர் சொன்னது, டாக்டர் சொன்ன உண்மை தான். வலி தாங்க முடியல, செம்ம வலி. ஆனால் ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி டாக்டர் வந்து கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றுவேன். அப்படியே 3 நாள். ஆனால் அப்போ வந்து ஒரு நாள் வந்து போகர் சொன்னார், ஒரு துண்டு ஒன்று வந்து மடைச்சி, அது நினைவில் வருது, மடைக்க அது நம்ம எலும்பு மாதிரியே இருக்கும், அதை பண்ணி நீ படுத்து இது பண்ணு சரியாகும் அப்படின்னு அவர் விஷுவலாக எனக்கு தெரியுது. உங்களுக்கு மைண்டில் ஓடுது? ஓகே. எப்படி நான் சிலம்ப கற்றுக்கிட்டேன் எங்கள் வாத்தியாட்டேன், அது மாதிரி எனக்கு ஓடுது. உடனே நான் அந்த உடனே என்ன பண்ணுறேன், எழுந்துச்சி அதை எடுத்து பண்ணுறேன். ஏன்னா வலி இல்லை, காலில் தான் உடனே டக்குனி பண்ணி பண்ணுறேன். அப்படியே ரிலாக்ஸ் ஆச்சு, சுத்தமாக இல்லை. அப்படியே ஒரு மாதிரி என்னமோ ஒரு சொர்க்கத்தில் இருந்த மாதிரி அப்படி ஒரு வலி ரிலாக்ஸ் ஆச்சு. அப்படியே ஒரு 3 நாள் கண்டினியூ பண்ணேன். இப்போ டாக்டர் வந்து ஒரு ஃபோட்டோ எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறேன், செட் ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் செட் ஆகிடுச்சு. அதாவது 16 நாள் 20 நாள் இருந்து அப்பவும் சரியாக 3 நாளில் நான் சரி பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கு வரைக்கும் இல்லை, 20 வருஷம் ஆச்சு. இப்போ அது வந்து எனக்கு சொன்னார். அது வந்து இப்போ நான் ஒரு சேனலில் சொல்லி, அது வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து ஜெர்மன்லேருந்து எல்லா நாட்டிலையும் பார்த்து, ஏன் பாம்பேலேருந்து ஒரு டாக்டர் 6 ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காராம். அவங்க டாக்டருக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாராம், சரியாக போச்சுன்னு. இது ஒன்றும் மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, நம்ம வீட்டில் இருக்க துண்டை வச்சு தான் பண்ணுறது. ஸோ அது மாதிரி நிறையா ஒரு சித்தர் அவர் தான். நீங்கள் காய்ச்சல் உடம்பு சரியில்லை அப்படின்னா மருத்துவமனைக்கெலாம் போனதில்லை. சித்த மருத்துவமா இல்லைன்னா வீட்டில் இருக்க? சித்த மருத்துவம் தான். சித்த மருத்துவம் யோகாவிலையும் சரி பண்ணுவேன். யோகாவில் போனால் யோகாவில் பண்ணிடுவேன். ஓகே. இல்லைன்னா ரொம்ப ஆயிடுச்சுன்னா அதுக்கான மருத்துவம் நானே வச்சுருக்கேன், நானே பண்ணிடுவேன். சார் இதுதான் உங்களோட பூஜை அறை அப்படி தானே? ஆமாம் சார். அதாவது பூஜை வந்து ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ரொம்ப பெருசாக வச்சா ரொம்ப இதாக இருக்கணும். வாசனை இருக்கு எங்கள் பூஜை ரூம். ஆமாம். நான் இதில் ஒரு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் சித்தர் சொல்லி, அதனால தான் உங்களை அவங்க சொன்னாங்க திறந்து காமிக்க வேண்டான்ட்டு. ஸோ இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்களா, அதனால என்னோட பூஜை ரூம் தான். ஓகே சார். ஆமாம் சார். எனக்கு கீழே இருக்கிற சாமி விநாயகர் அதெல்லாம் எனக்கு புரியுது. மேலே அது எனக்கு சரியாக புலப்படவே இல்லை. இது இவங்க மகாலட்சுமி, அவரு திருவண்ணாமலை சிவனம் சக்தியும். ஓகே. ஆமாம். இது என்ன கலசம் வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன? இது வந்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் கோயிலில் எங்கள் ஊரில் வந்து பண்ணி கொடுத்தது. எங்கள் சொன்னேன்ல எங்கள் குலதெய்வம், அது குலதெய்வம் அதுக்காக ஒரு இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு குலதெய்வம் வந்து சிலையா இல்லை எங்கள் ஊர்லேயும், அதனால் இதை பண்ணி கொடுத்து அந்த கும்பம் மாதிரி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால அதை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே சார். இது என்ன சார்? இது ஒரு மூலிகை கம்பு சார். ஓகே சார். அதாவது எவனா நம்மளை எதனா செய்யணும்னா அது முடியாது, அது மாதிரி ஒரு மூலிகை கம்பு. இது ஒரு ரொம்ப விலை காஸ்ட்லி. ஸ்பிரிச்சுவலா சொல்றீங்களா இல்லைன்னா இது எடுத்து ஆயுதமா யூஸ் பண்ணாங்க? நம்ம வீட்டில் இருந்தால் அது எதுவும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது. செய்வன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களா, பாசிட்டிவ் எனர்ஜி அதெல்லாம். ஆமாம், எதுவும் வராது. நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு எதனா, எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது எதனா தோணுச்சா உங்களுக்கு? மாதிரி அமைதியாக இருந்தது, மனம் உள்ள வந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது சார். மனமாக இருந்துச்சா? மனமாக இருந்தது.
இதுதான் உண்மையான விஷயம். என்னன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்குள்ள பூஜை வச்சிருப்பீங்க, இல்லை ஏதாவது விளக்கு பொறுத்திருப்பீங்க, ஏதோ இந்த ஊதுபத்தி ஏதாவது கொளுத்திருப்பீங்கன்னு நினைச்சேன் நான். இல்லை, ஊதுபத்தி கொளுத்துறேன் சார். அது சாதாரண ஊதுபத்தி, அந்த மனம் மாதிரி இல்லை. ஆனால் இது ஊதுபத்தி மனம் கிடையாது, கரெக்டாக வேற மனமா இருக்கும். அதுக்கு எல்லாமே இவங்க தான் காரணம். இவங்க இங்கே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்கே இருந்தா தான் அந்த மாதிரி வாசம் வரும். எப்பப்பெல்லாம் சார் சாமி கும்பிட்றதுங்கிறது? டெய்லியும் காலையில் ஒரு 3:15 3:15 நான் விளக்கேற்றிடுவேன். எப்போ டெய்லி. இது லிங்கம் தானே சார்? அந்த ஆமாம், லிங்கம் சார். இது நான் இதுக்கு போனேன், காசியில் வாங்கிட்டு வந்தது. ஓகே ஓகே. காசியில் ஒரு சித்தர் கொடுத்தாரு, அதை வச்சிருக்கேன். ஆமாம். பூஜை அறையில 2 பக்கமும் இந்த கண்ணாடி வச்சிருக்கிறதுக்கு எதுவும் ரீசன் இருக்கா? ஆமாம் சார். ஆமாம், அதுதான் நீங்க சொன்ன விஷயம். அதுக்கு தான் கொஞ்சம் வேலைப்பாடு இருக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் அப்புறம் சொல்றேன். அப்ப நான் அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா அதுக்கு காரணம் சொல்றேன். ஏன்னா அவர் வைக்க சொன்னாரு, அது இன்னும் கொஞ்சம் கரெக்டா நான் வைக்கல. சொன்னாரு, நேற்று கூட சொன்னாரு, கரெக்டா இன்னும் கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னா அதை வச்சிருக்கேன். ஆமா. ஓகே. அந்த படம் ரொம்ப பழைய போட்டோன்னு நினைக்கிறேன் சார். ஆமாம் சார், அது ரொம்ப காலத்து படம், முன்னாடி படம். எத்தனை வருஷம் பழைய போட்டோ இருக்கு? ஏன்னா அது பார்த்தாலே நல்லா தெரியும். இது 40 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சா. இது கூட 40, இது 1.25 வருஷம். இதெல்லாம் கோல்டு. இது ஓ ஓகே ஓகே. ஆமா, இதெல்லாம் கோல்டு. இது தங்க தகடுகள்ல வச்சு. ஆமா, 1.25 வருஷம். நான் வாங்கும்போது 40 வருஷம் இருக்கும், 40-45 வருஷம் இருக்கும். அது கோல்டு இதெல்லாம். ஓகே. மகாலட்சுமியும் கோல்டுலேயே வச்சிருக்கேன். எனக்கு அது உண்மையான துப்பாக்கி தானா? அப்படிதான் நினைக்கிறேன். நான் இன்னும் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. ஓகே, அப்படியே வச்சிட்டீங்க. ஆமா, அது இந்த பழைய சிங்கிள் பேரல் துப்பாக்கின்னு சொல்லுவாங்க சார். அதான் சார், அவர் நினைவா கொடுத்துருக்காரு. போலீஸ் உயர்ந்த அதிகாரி. ஓகே. அவர் நினைவா அவர் விசிங் கார்டு ஒட்டி கொடுத்துருக்காரு, அப்படியே அதை வச்சிருக்கு. சூப்பர் சார். நீங்க விஜய்னு நிறைய பேருக்கு சண்டே சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஆமா. நீங்க சொல்லி கொடுத்து ஐயோ மாஸ்டர் வேணாம் மாஸ்டர், இது ரொம்ப ரிஸ்கா இருக்கு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? ஹீரோலாம் பண்ணிடுவான். விஜய் நான் ஒரு ட்ரெயின் ஃபைட் எடுத்தேன் பகவதியில். ஓகே. அந்த ட்ரெயின் ஃபைட்டில் மேலே ஃப்ளைங் கிக் அடிக்கணும். ஆமாம். அது பொன்னம்பலம்னு நினைக்கிறேன் ஃபைட்டர் ஏத்தாப்புல அடிக்கணும். அடிக்கும்போது சார் ஓகேன்ட்டார். போர்டு மிதிக்கணும் வேறு. அப்போல்லாம் ரோப்பே கிடையாது. எனக்கு டெம்போலியம் போர்டு மிதிச்சு அங்கேருந்து எகிரி போய் கிக் பண்ணணும். அது பெரிய கற்றுக்கிட்ட ஃபைட்டர்ஸ் தான் முடியும். அது விஜய் சார் நல்லா அழகாக பண்ணுவார். எங்களுக்கு என்னன்னா ஷார்ட் பண்ணிட்டாரு. நானும் வெங்கடேஷ் சார் அப்படியே ஓரமாக போய் உட்காந்துட்டேன். கட்டு கூட சொல்லல. என்னன்னா இந்த ஜம்ப் பண்ணார்ல 300 அடி பள்ளம். அத்தாடி. ஆமாம் சார், அது சைடில் பள்ளம் மாதிரி தான் இருக்கும் விஷுவல். எங்களுக்கு வண்டி மெதுவாக தான் போய் சொன்னோம். ஒரு வேகமாக போய் அந்த ட்ரெயினுக்கு ஷார்ட் கேமரான்னு அவங்க பாட்டுக்கு ஓடுறாங்க, வேகமாக போகிறோம். ஏன்னே தெரியல. இப்போ நாங்கள் ஸ்பீடு இங்கே வச்சுக்கோம் ஏன்னு சொன்னாலும் என்னமோ அவர் என்னமோ ஹீரோ மாதிரி அவர் போயிட்டார். ஸோ நாங்கள் அதெல்லாம் எஸ்சிஎஸ்சினா சத்த மாட்டார், அவர் சத்த மாட்டார், அங்கே பார்த்துக்க எல்லாமே சத்த மாட்டாங்க. ஸோ அது விஜய் சார் நாங்கள் சொல்கிறோம் பயமாக இருக்குது சார், அதெல்லாம் விடுங்க மாஸ்டர், அதெல்லாம் ஒன்றாகாது அப்படின்ட்டு சொல்லி தோளில் கை போட்டார். இப்போ ரிஸ்க் சார். கேட்கவே பயமாக இருக்குது சார் எனக்கு. இல்லை, எனக்கு பார்க்கவே பயமாக இருந்துச்சு. இன்னொரு படத்தில் அப்படி தான் விஜய் சார் ஃபயருக்குள்ளே வரணும். ஃபயருக்குள்ளே நான் 2 வாட்டி வந்துட்டேன். அவர் சொன்னார் என்ன சாவடிக்க நினைக்கிறேன். அவர் என்ன நான் சின்ன குழந்தை தெரியல, அதனால் தமாசா பேர் வேற யார்ட்டும் அப்படி பேச மாட்டார். சார் நான் 2 வாட்டி வந்தேன்ல சார், நீங்கள் ஹீரோ, நான் ஃபைட்ரு, ஹீரோ தானே சார் வர முடியும், வாங்க சார் அப்படின்னு வந்துட்டார். நல்லா சாப்பிட்டு தேட்டரில் கிளாப்ஸு. நீங்கள் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. என்ன படங்கள்? பகைவன் பண்ணேன், அவளை ஒரு வாழை பண்ணேன். 3 படம் தான் பண்ண விட்டேன். ஓகே ஓகே. அவர் கூட பெருசாக ட்ராவல் பண்ணலையா அந்த மாதிரி? பண்ணேன் சார், பண்ணேன். அவளை ஒரு வாழலாம் அப்போ அப்கமிங் ஹீரோ. பகைவனில் ஓரளவு ஹீரோ. அவருக்கு ஒரு ஷாட் ஒன்று வச்சுருந்தேன். இந்த ஓடி போய் ஒரு லாரி இருக்கும், அந்த லாரியில் போய் ஏறி ஒரு கிக் அடிக்கணும், அது வச்சுருந்தேன். ஏன்னா அது விஜயகாந்த் தான் அடிப்பார். விஜயகாந்துக்குலாம் நீங்கள் தான் சொல்லி கொடுத்தது. அதனால் அந்த ஷாட்டை வைக்க சொன்னாங்க, பர்டிகுலராக ஷாட்டை வைங்க. வச்சேன். அப்போ அவங்க மேக்கப் பண்ண ஓடி வந்து சொன்னாங்க, சாருக்கு ஃபைனல் கார்டு ஆப்ரேஷனை வைக்காதீங்க அப்படின்னாரு. அப்படியா, எனக்கு தெரியாது. சரி வேண்டான்ட்டு சொல்லி அதெல்லாம் பெட்டெல்லாம் எடுத்தேன். அவர் அங்கே வந்தார். என்னம்மா சார் நான் எடுக்க சொன்னேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வைங்க அப்படின்னாரு. அவர் தன்னம்பிக்கை அடித்தார். எல்லாருமே சொல்லுவாங்க இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது, அதில் தன்னம்பிக்கை அடித்தார். அது மாதிரி டான்ஸ் அப்படி அற்புதமாக ஆடுவார். அதுக்கு ஏன்னா உண்மையிலே ஃபைனல் கார்டெலாம் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் அவர் தூசியாக தட்டி விட்டு அவர் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காருன்னா அதுக்கு வரணும். அவர் தன்னம்பிக்கையை நம்ம பாராட்டணும். ஏன்னா அவர் எனக்கு அந்த இதில் ஒரு சின்ன வீட்டில் வாடகை இருந்தார். அப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாமே எனக்கு தெரியும், ஃபேமிலியாக எனக்கு தெரியும். நம்ம அவர் வீட்டுக்கு நான் நிறையா வாட்டி போயிருக்கேன், அப்போ தெரியும். இப்போ தான் அவளை நமக்கு டச் இல்லை. நானும் மாஸ்டர் ஆகி அப்படியே டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆனால் டச் இல்லை. அப்படியே அதுலேருந்து எல்லாருமே எனக்கு டச் தான். நீங்கள் தான் இப்போ விஜயகாந்துக்கு அந்த காலை ஒரு சவுத்தில் வச்சு ஃபைட் பண்ணுறது, கிக் பண்ணுறது எல்லாமே. ஏன்னா அவர் கையை அவருக்கு அவர் கையை இறங்கிடும், அப்பப்போ கை இறங்கிடும். நான் தான் ஃபர்ஸ்ட் கையை வரமா தெரிஞ்சாலும் எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் அவரே எடுத்துக்கிட்டார். அவரே அந்த டெக்னிக்கை புரிஞ்சு எடுத்துக்குவார். ஆனால் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் தனியாக விடணும். அப்படி வரும், கண்ணு கலங்க. ஆனால் தைரியக்காரன். விஜயகாந்த்லாம் சிங்கம், எதுக்கும் பயப்பட மாட்டார். அவர் கை இருந்தால் கூட
ஃபைட் பண்ணுவார். அதை கட்டி போடுவார். நாங்களாம் ஃபயர் ஸ்டார்ட் கோணி எடுத்து நிற்பார் சார். ஒரு ஹீரோ எந்த ஹீரோ கோணி எடுத்து நிற்பார். அவர் கோணி எடுத்துட்டு நிற்பார் வந்து அணைக்கிறதுக்கு. எங்கள் முன்னாடி வந்து மேலே அவர் தான் முதல்ல படுப்பார். படுக்கும்போது பிச்சுட்டு வர சார் ஃபயரு நிற்பார். அதெல்லாம் சிங்கம் சார். ஓகே சார். சார் ரொம்ப பயங்கர இன்ஸ்பிரேஷனான நிறைய கதைகள் சொன்னீங்க சார். நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைகள், உண்மையான கதைகள் எல்லாமே. நீங்கள் சொல்கிறது எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, நாங்கள் கற்றுக்கிறதுக்குன்னு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது. நிஜமாவே நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகள் அடுத்தடுத்து இன்னும் தொடரணும், நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளுமே. ரொம்ப நன்றி சார் எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்டா மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 777. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்.